10th Maths Chapter 1 Relation and Function அதை பற்றின வீடியோ தான். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் சாப்டர் 1 பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி என்ன இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர் 1ல் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். 9th ஸ்டாண்டர்டில் செட் லாங்குவேஜில் எல்லாமே டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. செட்டுனா என்ன அப்படின்னு. செட் அப்படிங்கிறத என்னது? ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. இப்போது இந்த 10th நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கன்னா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது? 1, 2, 3. பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏன்றது என்னது? எண்ணில் எத்தனை எலமெண்ட்ஸு, ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பதில் தான் என் ஆஃப் ஏ. பாருங்கள், கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3. அப்போ என் ஆஃப் ஏன்றது எத்தனை? 3. என் ஆஃப் பி எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், 1, 2 எலமெண்ட்ஸு. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நம்ம 10th என்ன படிக்க போகிறோம்னா, ரெண்டு செட்டோட மல்டிப்ளிகேஷன். அது எப்படி செட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏன்னா கார்ட்டீசியன்றவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு, அதனால அவர் பேரை வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு செட்டோட மல்டிப்ளிகேஷன், அதாவது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஒரு செட் ப்ராக்கெட், இதுக்கு பேர் செட் ப்ராக்கெட்டு. உள்ள எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏ கிராஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது இந்த 1 எடுத்துக்கணும். இந்த 1 எடுத்துகிட்டு கீழே இருக்க ரெண்டையுமே பேர் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1, 2 பி செட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்ஸையும் பேர் பண்ணணும். 1, 3. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஏ செட்டில் அடுத்த எலமெண்ட் என்னது? இந்த 2 தான். இதை எடுத்து கீழே உள்ள ரெண்டையும் பேக் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும்? 2, 3. அடுத்து 3, மேலே ஏ செட்டில் இருக்கிறது 3, அதை எடுத்து பி செட்டில் இருக்கக்கூடிய ரெண்டையும் பேர் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும்? 3, 2, 3, 3. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் செட்டோட மல்டிப்ளிகேஷன். நம்ம முடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை எடுத்து ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பேர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பி கிராஸ் ஏ. ஓகே, ஸோ கவனிங்க. இப்போது பி செட்டில் வந்து என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதை எடுத்துக்கிட்டு இந்த 2வை வச்சு ஏ செட்டில் இருக்கக்கூடிய 3ஐயுமே பேர் பண்ணணும், 3 எலமெண்ட்டையும். அப்போ எப்படி எழுதணும்? 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3 எடுத்துக்கணும். அப்போ 3, 1, 3, 2, 3, 3. இப்போ A கிராஸ் B ஈக்குவல் டு B கிராஸ் A1 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இதில் உள்ள எலமெண்ட் பாருங்கள், 1, 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2, 1 இருக்குது. 1 இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்குது, 2 இருக்கக்கூடிய இடத்துல 1 இருக்குது. அப்படி இருக்கிறது இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. செட் ஆர்டரில் வந்து 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. நம்ம கிராஃப் வரையும் போது இது அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாறிடும். அதனால இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஓகே, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. சரி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னா கவுண்டிங் தான். என்னன்னாலே கவுண்டிங் தானே. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 6 இருக்குது. என் ஆஃப் பி கிராஸ் ஏ எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள், அதுவும் 6 தான். 2, 3, 4, 5, 6. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. இதில் கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆர்டர் படி பார்க்கும்போது அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் பாருங்க. இஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆர்டர் பேர், செட் ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ ஃபங்க்ஷன் வந்து a to bன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் a, bன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் போல் நீங்கள் a cross b தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்குது? ஏயாக இருக்குது. அப்போது இங்கே உள்ள இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ஏக்கு சொந்தம். அப்போது a is equal to பாருங்க, a is equal to 3 3 5 5. இப்போ இதை நீங்கள் செட்டுக்குள்ளே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ a is equal to செட்டுக்குள்ளே எழுதும்போது எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போது இதை அடிச்சிடணும். அப்போ என்ன எழுதணும்? 3, 5. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் பி செட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இப்போது பி செட்டை பாருங்கள். பி செட் வந்து இங்கே ரெண்டாவது எலமெண்ட்டு. அப்போது இதில் பி செட்டுக்கு சொந்தமானது என்னது? இந்த ரெண்டாவது வரக்கூடிய எல்லாமே பி செட்டுக்கு தான் சொந்தம். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு ஓகே, b is equal to இந்த சைடு கூட ரஃப் ஒர்க் காலத்தை எழுதிடலாம். பியில் என்னெல்லாம் இருக்குது? 2, 4, 2, 4. செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2வையும் இந்த 4ஐயும் அடிச்சிடணும். இந்த ஏன்னா செட்டுக்குள்ளே வந்து ஒரு தடவை தான் ஒரு எலமெண்ட் வரணும். அப்போ 2, 4. ஏயோட வேல்யூ என்னது? 3, 5. பியோட வேல்யூ என்னதுன்னா 2, 4. அவங்க அதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது n of a என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா n of a is equal to 2. n of b என்னன்னு கேட்டிங்கன்னா is equal to 2. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ரிலேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார்முலா என்னென்னா n of a is equal to p, n of b is equal to q அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து 2 raised to the power pq. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போது n of total number of relations கேட்கும்போது 2 raised to the power 2 into 2 is equal to 2 raised to the power 4 is equal to 2 into 2 into 2 into 2. அப்போது 4, 8, 16. total number of relation என்னது? 16. சப்போஸ் இதையே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எக்ஸப்ட் நான் எம்டி செட், அதில் நான் எம்டி செட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் சொல்லி கேட்பாங்க. நான் எம்டி செட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டால் கிடைக்குது இல்லையா ஆன்சர். இப்போது 16 இருக்குன்னா 16ல் 1 மைனஸ் பண்ணணும், எழுதணும். ஓகே, 16 minus 1 is equal to 15. எப்போ நான் எம்டி ரிலேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் non-empty relations அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இதே இந்த ஃபார்முலா படி கொடுத்து n of a is equal to p, n of b is equal to q, இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் non-empty relations சொல்லி கேட்டாங்கன்னா இதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க. ஸோ அதனால் நான்-empty ரிலேஷன் வந்தால் மட்டும் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டாங்கன்னா 2p, 2 raised to the power pq. இதில் தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஈஸி இந்த. இப்போ அடுத்து செட் ஆர்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கன்வெர்ட் பண்ணி ரோசர் ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ரோசர் ஃபார்முக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணுறது? ரோசர் ஃபார்முக்கு நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது? 1ல் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸு. ஹோல் நம்பர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், 0 இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுக்கு பேர் இன்டீஜர்ஸ். இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதோட வேல்யூ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து எதுக்கு இடையில இருக்காமா? 1ஐ விட எக்ஸ் கிரேட்டராக இருக்குது, 4ஐ விட லெஸ் தென்னாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயுமே கீழே இந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்கல பாருங்கள். எப்படி இந்த லைன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1ம் இன்க்ளூடட், இந்த 4ம் இன்க்ளூடட்னு அர்த்தம்.
இந்த லைன் இங்கே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1ஐயும் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது, 4ஐயும் நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 1க்கும் 4க்கும் இடையில இருக்கிறது என்ன, 2 3. ஓகே, 2ம் 3யும் தான் எக்ஸோட வேல்யூஸ். இப்போ அடுத்து பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸோட வேல்யூ ஹோல் நம்பருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ எது ரெண்டுக்கு இடையில இருக்குமாமா, 0 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்க, இந்த கீழே ஒரு லைன் இருக்கா, இப்படி இருக்குனால என்னன்னா 0வும் இன்க்ளூடன்னு அர்த்தம். அப்போ இந்த செட்டுக்குள்ள 0 வரும். எக்ஸோட வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும், ஆனால் 2 வரக்கூடாது. ஏன்னா <2 கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வேல்யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0,1. இந்த கமாவாக போட்டு எழுதுறதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் செட் ஆர்டர் ஃபார்ம். இப்போ நம்ம செட் ஆர்டர் ஃபார்மில் இருக்கிறது தான் ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்தாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து இன்ஃபினிட்டுக்குள்ளே இந்த முழு நம்பர் தான் இருக்கும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு <3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. <3னா என்ன அர்த்தம், 3ஐ விட கம்மியாக இருக்கணும், ஆனால் 1 வரலையும் தான் வரணும். ஏன்னா நேச்சுரல் நம்பரை எதில் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட, <3ன்னு கேட்டாங்கன்னா எதெல்லாம் எழுதணும், 1 2 இதுதான். அப்போ இதுதான் செட் சியோட ஆன்சர். இப்போ A is equal to B is equal to C is equal to 1,2. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, A is equal to 2,3, B is equal to 0,1, C is equal to 1,2. A cross B union A cross C. ஓகே, ஃபஸ்ட்டு யூனியன்னா என்னென்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ B யூனியன் C இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பியும் சியும் சேர்த்து எழுதணும். அப்போ B செட்டில் என்ன இருக்குது, 0,1. C செட்டில் என்ன இருக்குது, அதே 1 ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை எழுதக்கூடாது. செட்டுக்குள்ளே எப்போவுமே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால 0,1,2. ஓகே, இதுதான் B யூனியன் C. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, A கிராஸ் B யூனியன் சின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயும் B யூனியன் சியும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இதையும் இந்த செட்டையும் இந்த செட்டையும். அப்போ இந்த செட்டில் இருக்கக்கூடிய 2 எடுத்துக்கிட்டு இதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும், 2,0 2,1 2,2. அடுத்து 3 எடுத்து பேர் பண்ணணும். அப்போ 3,0 3,1 3,2. அவ்வளோதான். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், A கிராஸ் B யூனியன் சியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா A கிராஸ் B. ஓகே, A கிராஸ் B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஓகே, A கிராஸ் B. அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 செட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 எடுத்து இந்த B செட்டில் இருக்கக்கூடிய இது 2ஐயும் பேர் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும், 2,0 2,1 3,0 3,1. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, A கிராஸ் C. அப்போது இந்த செட்டையும் இந்த C செட்டையும் நம்ம வந்து பேர் பண்ண போகிறோம், அப்படி தானே. அப்போ பேர் பண்ணணும்னா என்ன ஆகும், 2,1 2,2 3,1 3,2. இப்போ இந்த 2 செட்டையும் நம்ம யூனியன் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க, 2,0. இங்கே வேற என்ன இருக்குது, 2 லைன் பார்த்தோம்னா 2,1 இருக்குது. அடுத்து 3,0ன்னு ஆரம்பிக்குது. கீழே பாருங்கள், கீழே 2,1 இருக்குது, அதை நம்ம எழுதக்கூடாது. அடுத்து 2,2 இருக்குது. ஸோ இதை நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது 3ல் ஆரம்பிக்கிறது. 3,0 மேலே இருக்கிறது அப்படியே எழுதணும். 3,1 கீழே 3,1ன்றது இருக்குது, அதனால் இதை எழுதக்கூடாது. அடுத்தது என்ன இருக்குது, 3,2. இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள்.
ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஓகே, ரெண்டும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, சின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி என்ன அர்த்தம்? ஏயும் பியும் நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ 1, 2, 3, 4. இங்கேயும் 2, 3 இருக்கிறனால இதை எழுதக்கூடாது. ஓகே, 5. இப்போ இது ஏ யூனியன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் காமனாக இந்த செட்லையும் இந்த செட்லையும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வும் 3யும் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஓகே, அடுத்து வந்து பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. பி மைனஸ் சின்னா என்னன்னா, பியில் இருக்கிறது சில இருந்தால் அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம். இப்போ 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ பி மைனஸ் சியோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,5. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எதெல்லாம் சப்செட் நம்ம ரிலேஷன் எது சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. இது இந்த செட்டோ ஏ கிராஸ் பிக்கு ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி, ஏ டு பின்னா என்ன அர்த்தம்? ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். பி டு ஏன்னா என்ன அர்த்தம்? பி கிராஸ் ஏன்னு அர்த்தம். இங்கே ஏ கிராஸ் பின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஏக்கு சொந்தமாக இருக்கணும், இது பிக்கு சொந்தமாக இருக்கணும். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு, 1 வந்து ஏ செட்டில் இருக்கு, பி வந்து பி செட்டில் இருக்கு. இங்கே 1 அப்படிங்கிறது ஏ செட்டில் இருக்கு, சிங்கிறது பி செட்டில் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 3ங்கிறது ஏ செட்டில் இருக்கு, ஏங்கிறது பி செட்டில் இருக்கு. இப்போ இதில் 4 வந்து ஏ செட்டில் இருக்கு, பி வந்து பி செட்டில் இருக்கு. அப்போ இந்த செட்டு வந்து இது ரிலேஷன். அப்போ ரிலேஷன்றதுக்கு எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகே, எஸ், இட்ஸ் அ ரிலேஷன். ஓகே, கீழே பாருங்க, ஏ செட்டில் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கு, பி செட்டில் ஏ இருக்கு. அப்போ இது ஓகே. இங்கே பாருங்க, ஏ செட்டில் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? பி செட்டுக்குரிய எலமெண்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு இடத்துல தப்பாயிடுச்சுனாலே அடுத்தது நீங்க கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் நாட் அ ரிலேஷன் எழுதிடலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்க, இது வந்து பி கிராஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பி செட்டில் இருக்கிறதா இருக்கணும், அடுத்து வந்து ஏ செட்டில் இருக்கிறதா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து பி செட்டில் இருக்கிறது இருக்கு, அடுத்தும் பி செட்டில் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இட்ஸ் நாட் அ ரிலேஷன். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு இதில் தப்புனாலே அடுத்ததுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாம் பி செட்டில் உள்ளது இருக்கு, அடுத்து வந்து ஏ செட்டில் உள்ளது இருக்கு. இப்போ இங்கேயும் பி செட்டில் உள்ளது இருக்கு, அடுத்து ஏ செட்டில் உள்ளது இருக்கு. இப்போ இதெல்லாம் கரெக்டு. இது பி செட்டில் உள்ளது இருக்கு, 3ங்கிறது ஏ செட்டு, சிங்கிறது பி செட்டு, 4ங்கிறது ஏ செட்டு. அப்போ இட்ஸ் அ ரிலேஷன். ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகிறோம். சப்செட்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ ஏல வந்து 1, 2 இருக்கு. இப்போ பியில் என்ன இருக்கு? 1, 2, 3, 4. அப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய 1, 2 அப்படிங்கிறது மட்டும்தான் ஏல இருக்கு, வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படி சொல்லலாம். ஓகே, ஏங்கிறது பியோட சப்செட்டு. இப்போ சியில் 5, 6 இருக்கு, டியில் 5, 6, 7, 8 இருக்கு. இப்போ டியில் இருக்கக்கூடிய இந்த 5, 6 தான் இங்கே சியில் இருக்கு, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்போ சியை என்னன்னு சொல்லலாம்? சியை வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். இப்போ கீழே 2, 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னா கரெக்டு தான். இந்த ஏ சி இது ரெண்டுமே எதோட சப்செட்? இது வந்து டி. ஓகே, அப்போ இந்த ஏ சி, ஏ கிராஸ் சி, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே ஓகே சப்செட் ஆஃப் எதோட சப்செட்டு? பி கிராஸ் டி. இப்படி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிலேஷனில் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம், டொமைனு, ரேஞ்சு கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷனை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கு இல்லையா, பி செட்டு,
இதோட இப்போ 5 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் எதுன்னு கேட்டால் 3. இப்போ 3ங்கிற நம்பரோட ப்ரீ இமேஜ் எதுன்னு கேட்டால் 5. இப்போ ரிலேஷனில் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 8க்கு இல்லை பாருங்கள். ஆனால் இது ரிலேஷன். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன ரிலேஷன் இருக்கக்கூடிய பேரெல்லாம் எடுத்து எழுதணும். இப்போ 5,3, அடுத்து 6,4, அடுத்து 7,5. இந்த செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, டொமைன் கேட்டிருக்காங்கன்னா இந்த சைடு எந்தெந்த எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கோ அதுதான் இந்த ரிலேஷனோட டொமைன். அப்போ 5,6,7. இந்த சைடு எந்தெந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கோ அதுதான் ரேஞ்ச். 3,4,5. ஓகே, 5ஓட இமேஜ் எதுன்னு கேட்டால் 3ன்னு சொல்லணும். 3ஓட ப்ரீ இமேஜ் எதுன்னு கேட்டால் 5ன்னு சொல்லணும். இந்த செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். கியூ செட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம டொமைன், இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கோடொமைன் சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், எதெல்லாம் எதோட சப்செட்னு பார்க்குறோம். ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் இந்த ரிலேஷனே இருக்குது. அப்போ ரிலேஷன் எதோட சப்செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டு. ஓகே, இந்த ரிலேஷனுக்குள்ளே தான் ஃபங்க்ஷனே இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் எதோட சப்செட்டு, ரிலேஷனோட சப்செட்டு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சமயத்தில் ஒன் வேர்டில் வரும். அப்போது ரிலேஷன் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் or subset of Cartesian product. Functions are subset of relation. Relations. Okay. வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், ரிலேஷனில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏ செட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் இருக்க செட்டுக்கு எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷனில் அதெல்லாம் இருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் பற்றி படிக்கலாம். ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷனில் இது ஃபங்க்ஷனா இது ஃபங்க்ஷன் இல்லையா, அப்படி ஃபங்க்ஷனா இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்க்குறோம். இது ஃபங்க்ஷன். சரி, ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தோன்னு சொல்லலாம், அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த செட் இருக்கு இல்லையா, இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும். இப்போ 1ஓட இமேஜ் என்னது 2, 2ஓட இமேஜ் என்னது 4, 3ஓட இமேஜ் என்னது 5. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, ஷுட் ஹாவ் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஷுட் ஹாவ் இமேஜஸ். ஓகே, இந்த இமேஜஸ் எப்படி இருக்கணும்னா யூனிக்காக இருக்கணும். யூனிக்கான எப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ 1 அப்படிங்கிற எலமெண்ட்டோட இமேஜ் என்னது 2, 2ங்கிற எலமெண்ட்டோட இமேஜ் என்னது 4, 3ங்கிற எலமெண்ட்டோட இமேஜ் என்னதுன்னா 5. அப்போது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. இதுதான் செகண்ட் கண்டிஷன். இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, முதல்ல இட்ஸ் அ ஃபங்க்ஷன்றதை நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் 1, 2, 3 இது மூணுக்குமே இமேஜ் இருக்குது. இமேஜ் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக இருக்குது. அது எப்படி அப்படின்னா இங்கே இருக்க 1 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் என்னது 2, அது மட்டும்தான் அந்த 1ஆம் நம்பருக்கு இமேஜ். இப்போ இங்கே இருக்க 2க்கு இமேஜ் என்னது, அதுவும் 2 தான். 2ங்கிற நம்பருக்கு 2 மட்டும்தான் இமேஜ். 3ங்கிற நம்பருக்கு 3 மட்டும்தான் இமேஜ். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, இது ஃபங்க்ஷனா அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க 1 அப்படிங்கிற நம்பருக்கு 2 இமேஜ் இருக்குது. என்ன இமேஜ் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்படி இருந்தாலே இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு பாயிண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கணும். ஆனால் 3ங்கிற நம்பருக்கு இமேஜே கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, எது ஃபங்க்ஷன் எது ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனை 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ஆரோ டயக்ராம், இன்னொன்று டேபிள் ஃபார்ம், அடுத்து செட் ஆர்டர் ஃபார்ம், அடுத்து கிராஃப். இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க.
எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எஃப் ஆஃப் 1, ஏன்னா மேலே இருக்க ஏல இருக்கிறது எல்லாமே எக்ஸோட, ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸு, பியில் இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் ஏல இருக்கக்கூடிய எக்ஸுக்குரிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாம் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போது இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன தான் போடணும், 1 தான் எழுதணும். அப்போ பாருங்கள், -1, 3 × 1 3 தான். அப்போது 3 - 1 = 2. இப்போது எஃப் அடுத்த எலமெண்ட் 2வை கொடுக்குறோம். அப்போ இங்கே 2 கொடுக்கணும். -1, 3 × 2ன்றது 6. 6 - 1 = 5. எஃப் ஆஃப் 3 = 3, 3 -1. இப்போ 3, 3ன்றது 9. 9 - 1ன்றது 8. இப்போ எஃப் ஆஃப் 4, ஓகே, இந்த லாஸ்ட் எலமெண்ட் 4 இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். = 3, 4. எக்ஸ் இருக்க இடத்துல 4. அப்போ 3 × 4 = 12. 12 - 1ன்றது 11. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸுக்கு எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, எஃப் ஆஃப் எக்ஸில் 2. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ 2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு, 5. இப்போ 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு வேல்யூ, 8. 4யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன கிடச்சிருக்கு, 11. அப்போ இந்த பேர் எப்படி எழுதணும்னா 1, 2. ஓகே, எப்படி எழுதணும் பாருங்க, 1, 2. அடுத்து 2, 5. அடுத்து 3, 8. அடுத்து 4, 11. இப்போ ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். ஏ செட்டில் என்னெல்லாம் இருக்குது, 1, 2, 3, 4. ஓகே, இது ஏ செட்டு. பி செட்டில் என்னெல்லாம் இருக்குது, 2, 5, 8, 11, 14. இதெல்லாம் தானே இருக்குது. இப்போ இந்த நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு அதை தான் நம்ம வந்து ஆரோ மார்க் போடணும். அப்போ 1 கொடுக்கும்போது என்ன கிடச்சிச்சு, 2. 2 கொடுக்கும்போது என்ன கிடச்சிச்சு, 5. இப்போ 2, 5 கூட, 3, 8 கூட, 4, 11 கூட. இதுக்கு பேர் தான் ஆரோ டயக்ராம். மேலே மறக்காமல் எஃப் ஃபங்க்ஷன்றதை எழுதிடணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் ஃபார்ம் எழுத போகிறோம். ஓகே, டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சதை அழிச்சிக்கலாம். ஓகே, நம்ம தான் பேரெலாம் எழுதிட்டோம்ல, அதனால் இதை வந்து நம்ம அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு இந்த இடத்துல டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதுறது, செட் ஆர்டர் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிராஃப் மட்டும் அடுத்த பேஜில் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டேபிள் ஃபார்ம். பாருங்க, டேபிள் ஃபார்ம், ஒரு டேபிள். இதை ரெண்டாக பிரிக்கிறோம். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு நம்ம 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 2. 2ங்கிறத கொடுக்கும்போது இங்கே நமக்கு என்ன கிடச்சிச்சு, 5. 3ங்கிறத கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 8. 4ங்கிற நம்பரை கொடுக்கும்போது 11. இப்போ இதையே செட் ஆர்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். செட் ஆர்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எஃப் அப்படின்னு எழுதிக்கணும். = அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெரிய செட் ப்ராக்கெட் போடணும். உள்ள இந்த கிடைச்சிருக்க பேர் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். 3, 8, 4, 11. அவ்வளோதான், செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் செட் ஆர்டர் ஃபார்ம். ஆரோ டயக்ராம் எப்படி வரையன்னு பார்த்தோம், டேபிள் ஃபார்ம் பார்த்தோம், செட் ஆர்டர் ஃபார்ம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது கிராஃப் எப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ
ஆர்டர் பேரை மட்டும் நம்ம இந்த சைடு நம்ம லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்குவோம். 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதை தான் நம்ம இந்த கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸில் வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எக்ஸில் வந்து ஒன்றுன்னா எடுத்திருக்கோம். இதே இது ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம 2 2 மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த கலரே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 1 கூட எக்ஸ் ஆக்சிஸில் 1ன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் என்ன கிடைக்கிது, 2. அப்போ பாருங்க, 1 கொடுக்கும்போது இங்கே 2, அப்போது இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, இப்போ 2 கொடுக்கும்போது 5, 5ங்கிறது இந்த மிடில் பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த இடம். ஓகே, 3 கொடுக்கும்போது 8 கிடைக்குது. 11 கொடுக்கும்போது 4. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எழுதிடணும். அப்போ பாருங்க, 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. ஓகே, இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் கிராஃபில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த அளவுக்கு பண்ணிங்கனாலே நீங்கள் போதும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு 1 to 1னா என்னன்னு பார்க்க போகிறோம். 1 to 1னா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 கூட ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன். இது A, இது B செட். ஓகே, மெனி டு 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மெனி டு 1 ஃபங்க்ஷன்னா என்னது, இது மெனி டு 1 ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது 1க்கும் 4 தான் இமேஜ், 2க்கும் 4 தான் இமேஜ். இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் மெனி டு 1 ஃபங்க்ஷன். ஓகே, மெனி டு 1 ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்குறோம். பாருங்க, ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ இந்த சைடு இது A, இது B. B செட்ல இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ B செட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கு, அதனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதே இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, One, two, three. இப்படி இருக்குன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன்.
ப்ளஸ் ஆன் டு ஃபங்க்ஷனும் கூட. ஏன்னா 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டுவாகவும் இருக்குது. இங்கே இருக்க பி செட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஏ செட்டில் இருக்க எல்லா இமேஜுமே ஒரே ஒரு எலமெண்ட்டோட கனெக்ட் ஆகிடுக்கு. இந்த சைடு இருக்கிறதுல 1 to 1 கனெக்ட் ஆகிடுக்கு. அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே சேர்ந்து வந்தால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, இதுக்கு பேர் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸு. சரி, இன்டூ ஃபங்க்ஷன் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல லெஃப்ட் ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு மட்டும் ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அது பேர், எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 1 to 1 ஆன் டுவும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது பைஜெக்ஷன் சொல்லுவோம். பட் 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், மெனி டு ஒன், ஆன் டு, இன்டூ, பைஜெக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இப்போ இப்படி ஒரு செட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு 2 3. ஓகே, இது ஏ செட்டு, இது பி செட்டு. இப்போ இதில் எப்படி ஃபங்க்ஷன் இருக்கும்னா, என்னதான் இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் சேம். அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா அதே தான் கிடைக்கும். என்ன இன்புட் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் f(x)ஆகவும் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்ன. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் இந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல, 2 இடத்துல, 3 இடத்துல எல்லாம் மீட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகே, அடுத்து நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், ஹரிசாண்டலாக வரைகிறோம். ஓகே, எங்கே வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஹரிசாண்டலாக வரையும் போது இந்த அது என்னது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் லைன் தானே கொஞ்சம் ஒரு இது வந்திருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன். இந்த இதை ஒரே ஒரு பாயிண்டில் இது மீட் பண்ணுச்சுன்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்கு செய்கிறோன்றது தெரியும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து எஃப் ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? f(x)ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு x belongs to நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1 to 3. இமேஜ்னா என்ன? f(x) தான் நம்ம வந்து இமேஜ்னு சொல்கிறோம். அப்போ f(x) என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம், 3x + 2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். +2 is equal to 3 × 1 3, 3 + 2ன்றது 5. அப்போ 1 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் என்னது? 5. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 1, 5. ஓகே, ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது என்ன? 2. அப்போ எக்ஸ் இருக்குது, இந்த 2 எக்ஸ் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், +2. அப்போ 3 × 2ன்றது 6, 6 + 2ன்றது 8. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், +2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9, 9 + 2ன்றது 11. இப்போ இதுக்கு பேர் எப்படி எழுதுவோம்? 1, 5. இதுக்கு 2, 8.
இதுக்கு 3,11. ஓகே, இதுதான் இந்த 1ங்கிற நம்பரோட ப்ரீ இமேஜ் என்னது 5, 2ங்கிற நம்பரோட ப்ரீ இமேஜ் வந்து 8, அதுக்கடுத்து 3ங்கிற நம்பரோட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 11. ஓகே, நமக்கு இந்த சம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட இமேஜ் என்னன்னு கேட்பாங்க. ப்ரீ இமேஜ் கொடுத்துட்டாங்க, இமேஜ் கேட்டிருக்காங்க. இமேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. ப்ரீ இமேஜ்னா என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ப்ரீ இமேஜ். ஓகே, இதை தான் நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூவை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறது? சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் இமேஜ். ஓகே, சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இமேஜ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ இமேஜ், அதாவது எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இமேஜ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் 29 கொடுத்துருக்காங்க. இப்போ 3x + 2 இஸ் ஈக்குவல் டு 29. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுக்கணும். இந்த +2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? மைனஸாக மாறும். இப்போ 29 - 2 இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே, அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸ் மட்டும் வேணா இந்த 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்டு வரும்போது என்னவாகும்? டிவிஷனில் வரும். ஸோ 3 x is equal to 9. அப்போ 29 அப்படிங்கிற நம்பரோட ப்ரீ இமேஜ்னா என்னது? இந்த சைடு தான், இந்த சைடு 29 வரும். இதோட ப்ரீ இமேஜ்ன்றது இந்த செட்டுக்கு வரும். அதோட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 9. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி 53க்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சம், how to find f of g and g of f. f of g எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இதை f சர்க்கிள் ஜின்னு சொல்லலாம். f of g என்ன சொல்லலாம்? f சர்க்கிள் ஜின்னு சொல்லலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிளை கட் பண்ணிட்டோம்னா என்ன எழுதணும் அப்படின்னா f of g of x அப்படின்னு எழுதணும். இப்போ g of x ஓட வேல்யூ என்னது? g of x ஓட வேல்யூ x² - 2. அதான g of x ஓட வேல்யூ. இப்போ முன்னால் என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் f. f ஓட ஃபங்க்ஷன் என்னது? இதுதான். இப்போ அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறோம். f of x is equal to 2x + 1. இப்போ இந்த f of x² - 2க்கு கண்டுபிடிக்கணும். இங்கே x இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? x² - 2 இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே x இருக்கக்கூடிய இடத்துல x-ஐ தூக்கிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × x² - 2 + 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × x²ன்றது 2x². 2 × -2ன்றது -4 + 1. இந்த -4ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். இப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், அதாவது f of gயோட ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா g of x. g of xனா என்னது? இந்த சர்க்கிளை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? g of f of x. இப்போ இந்த f of x ஓட வேல்யூவை இங்கே எடுத்து எழுதணும். அப்போ g of f of x ஓட வேல்யூ என்னது? இதுதான் 2x + 1. இப்போ இந்த முன்னாடி ஜின்னு இருக்கனால இதோட ஃபங்க்ஷன்றது இதுதான். இதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். g of x is equal to x² - 2. இப்போ g of 2x + 1க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த x இருக்க இடத்துல x-ஐ தூக்கிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2x + 1 the whole square minus 2. இப்போ இது எப்படி இருக்குன்னா a + b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? a² + 2ab + b² ஃபார்முலாவில் எழுதணும். அப்போ a²ன்றது என்னது? 2x the whole square plus 2 into 2x plus 1 into 1 plus 1 squared minus 2. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 4x² plus 4x plus 1 minus 2. இப்போ இந்த 1ஐயும் -2ஐயும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4x
-2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா -1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். எஃப் ஆஃப் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜி ஆஃப் எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இப்போ 2 செட் ஆர்டர் பேர் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துட்டு ஏ அண்ட் பியோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஈக்குவல்னா என்னது, இப்போ இந்த கமா வந்திருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இந்த a + 2 வந்து எதுக்கு ஈக்குவல், இங்கே இதே இடத்துல இங்கே என்ன இருக்குது 5. அப்போ a is equal to இந்த +2 இந்த சைடு போகும்போது -2. அப்போ a is equal to 3. ஓகே, இப்போ இந்த a இப்போ அடுத்தது எழுதிக்குவோம், இந்த சைடு இருக்குது. அப்போ 4 is equal to 2a + b. இதுவும் எதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போ 4 is equal to 2 into 3 plus b. 4 is equal to 6 plus b. 4 இப்போ இந்த +6 இந்த சைடு வரும்போது -6 is equal to b. அப்போ -6ஐயும் 4ஐயும் சால்வ் பண்ணால் -6 வந்து மைனஸ், இது ப்ளஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். இதுதான் பியோட வேல்யூ. அப்போ a is equal to 3, b is equal to -2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் -2 இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன வேல்யூன்னா -2வை விட கம்மியான, இது ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. -2வை விட எக்ஸோட வேல்யூ கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும், -3, -4 எக்ஸட்ரா இப்படியே போகும். ஓகே, இப்போ அடுத்து -2 இருக்கு, எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்குமா, -2 வரும், 3 வராது. அப்போ -1, 0, 1, 2 இதுதான் அந்த வேல்யூஸ். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா கீழே கோடு இருக்குல்ல, அது 3ஐ விட அதிகமான வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க எக்ஸுக்கு. அப்போது என்ன எழுதணும், 3, 4, 5 இது எல்லாமே இந்த இதுக்கு வரும். ஓகே, த்ரீ 4 5 அப்படியே எக்ஸட்ரா. இப்போ எஃப் ஆஃப் 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதை எடுத்துக்கணும், 4 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. அப்போது இந்த ஃபங்க்ஷனை தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது 3x ஃபங்க்ஷன் என்னது, f of x is equal to 3x minus 2. இப்போ x இருக்க இடத்துல x தூக்கிட்டு இந்த இடத்துல 4 போட போகிறோம். அப்போ 4 minus 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12, 12 minus 2 அப்படிங்கிறது 10. ஓகே, இப்போ f of -2 எங்கே வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், f of x is equal to x squared minus 2. இப்போ இந்த x இருக்க இடத்துல x தூக்கிட்டு இந்த -2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ -2 squared minus 2, -2வை ஸ்கொயர் பண்ணால் 4, minus into minus plus 2 into 2 4, -2 is equal to 2. ஓகே, இது அடுத்த சப்டிவிஷனுக்கு. இப்போ -4லேருந்து f of 1 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வரும், இங்கே தான் வருது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ f of 1 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to x squared minus 2. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 squared minus 2. அப்போ 1 minus 2 is equal to -1. இப்போ இந்த f of 4ஓட வேல்யூ என்னது, f of 4ஓட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்குறோம். f of 4க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 10. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம், +2. இப்போ f of 1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், -1. அப்போது 10 minus 2 is equal to 8. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்படி தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம இப்படி முதல்ல இந்த நம்பர்ஸை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லைன் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூவும் இன்க்ளூடட்னு அர்த்தம். இப்போ
இப்போ -2 எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும் -2 விட அதிகமாக இருக்குன்னா மைனஸ் வேல்யூஸில் அதிகம்னாலே -1 கம்மியாகிட்டே போகும் -1 0 1 அப்படி. இப்போ 3 விட கம்மியான வேல்யூனா 1 2ஓட நிப்பாட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாலே இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1 எக்ஸசைஸ் கூட கிடையாது. 10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களில் யாராவது ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூஷனோட நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் So contact number 9843700218 9843791603. இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் டியூஷன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோ எல்லா சாப்டருக்குமே போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.